ஒரு சிறிய கிராமத்தில் அருள் என்ற சிறுவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் படிப்பில் சராசரிதான். ஆனால் ஒரே ஒரு கனவு, ஓர் ஓட்டப் போட்டியில் வெற்றி பெற்று தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் பெருமைப்படுத்த வேண்டும். பிரச்சனை என்னவென்றால், அவன் ஓடத் தொடங்கினாலும் 2-3 நாட்களில் சலித்து விட்டு விடுவான். ஒரு நாள் கிராமத்துக்கு வந்த பெரிய ஓட்ட வீரர் தேவன் அண்ணாவை பார்த்து அருள் கேட்டான். அண்ணா, நான் எத்தனை முறை முயன்றாலும் நடுவே தள்ளி போய்விடுகிறது. எப்படி உங்களைப் போல பெரிய ஓட்ட வீரராக முடியும்? தேவன் அண்ணா சிரித்துக்கொண்டே அருளை ஆற்றின் கரை அருகே அழைத்துச் சென்றார். அங்கே ஒரு பெரிய பாறை, அதன் நடுவே சிறிய ஓரம் போன்ற ஒரு பள்ளம். இந்த பள்ளம் எப்படி வந்தது தெரியுமா என்று கேட்டார். அருள் தோள் சிரித்தான். காற்றா, மழையா? ஆனால் தேவன் அண்ணா தலையசைத்தார். இல்லை, இந்த பள்ளத்தை உண்டாக்கியது தண்ணீர். ஆம், ஒரு துளி துளியாக விழும் தண்ணீர். ஒரே முறை விழுந்து உருவாக்கவில்லை, 1000 முறை 1,00,000 முறை விழுந்துதான் இந்த பாறையை மிருதுவாக்கியது. அதுதான் தொடர்ச்சி. அந்த வார்த்தைகள் அருளின் மனசை தீண்டின. அந்த தினம் முதல் அவன் தனக்கு ஒரு வாக்கு கொடுத்தான். ஒரு நாள் விடுபட்டாலும் சரி, மீண்டும் எழுந்து ஓடுவேன். ஆனால் நிறுத்த மாட்டேன். காலை 5 மணிக்கு அலாரம் அடித்தால் தூக்கம் பிடித்தாலும் ஒரு 10 நிமிடம் ஓடு, பிறகு பார்த்துக்கொள் என்று அவன் தன்னை நோக்கி சொல்வான். ஆனால் அந்த 10 நிமிடம் தினமும் 20 நிமிடமாகவும் 30 நிமிடமாகவும் அதிகரித்தது. கிராமத்தில் உள்ளவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். தினமும் மழை, வெயில், குளிர் எதுவாக இருந்தாலும் அருள் ஓடிக்கொண்டே இருந்தான். இதெல்லாம் என்ன பயன் என்று சிலர் கேட்க, அவன் மட்டும் அமைதியாக சிரித்து தனது பாதையில் தொடர்ந்தான். மாதங்கள் கடந்து ஓட்டப்போட்டி நடந்த நாள் வந்தது. அருள் தன்னால் முடிந்ததையெல்லாம் செய்துவிட்டான். இப்போது ஒரு விஷயம் நிறையவே இருந்தது: தொடர்ச்சியின் பலம். போட்டி தொடங்கியது. முதலில் பலரும் அவனை முந்தி ஓடினர். அருளின் மனம் ஒரு கணம் தளர்ந்தது. ஆனால் உடனே அவன் நினைத்தது ஆற்றின் கரையில் கண்ட அந்த பாறை. தண்ணீர் துளி துளியாக, நானும் அடியே அடியாக. அவன் வேகம் அதிகரித்தான். இறுதி சுற்றில் அவன் சுவாசம் தீ போல எரிந்தாலும் மனம் மட்டும் மாறவில்லை. முடிவுக்கோடு அருகில் வந்தபோது அருள் தனது முழு சக்தியையும் பயன்படுத்தி ஓடினான். முடிவில் அருள் முதலிடம். அவன் மேடையில் பரிசு வாங்கிக் கொண்ட போது தேவன் அண்ணா அருகே வந்து மெதுவாக கேட்டார். அருள், நீ வெற்றி பெற்றதற்கு காரணம் என்ன? அருள் சிரித்துக்கொண்டே சொன்னான். தொடங்கியது வெற்றி இல்லை, நிறுத்தாமல் இருந்ததே வெற்றி. அதை சொல்லும் முக்கிய செய்தி: தொடர்ச்சி என்பது பெரும் வெற்றிகளை உருவாக்கும் சிறிய பழக்கம். ஒரு நாள் செய்யாதது முக்கியமில்லை, ஆனால் மறுநாள் மீண்டும் தொடங்குவது மிகவும் முக்கியம். ஒரு துளி தண்ணீர் பாறையை உடைக்க முடிந்தால், நம்மளுடைய சிறிய சிறிய முயற்சிகள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிடாதா? தொடருங்கள். நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் பலமானவர்.